Hi students, good afternoon. Today we are going to see political developments in South America. அதாவது தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதில் மாயாஸ் அண்ட் ஆஸ்டெக்ஸ் அதாவது ரெண்டு நாகரிகங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருந்தது, அது மூலயமா சவுத் அமெரிக்காவில் எப்படி அரசியல் வளர்ச்சி நடந்ததுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் மாயாஸ் அண்ட் ஆஸ்டெக்ஸ் யூரோப்ஸில் அதாவது ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் அமெரிக்காவில் மெக்சிகோவையும் அண்ட் சவுத் அமெரிக்காவில் பெரு இந்த ரெண்டு பகுதிகளிலையும் மூணு நாகரிகங்கள் வளர்ந்துருந்தது. அதாவது என்னென்ன நாகரிகங்கள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா மாயா, ஆஸ்டெக்ஸ், இன்கா. இந்த மூணு நாகரிகங்கள் மாயா, இன்கா, ஆஸ்டெக் சிவிலைசேஷன் ஆர் வேர் ஹைலி அட்வான்ஸ்டு. ஸோ நல்ல வளர்ந்த ஒரு நாகரிகங்களாக இந்த மூணு நாகரிகங்களும் இருந்தது. இந்த நாகரிகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நாடுகள் இருந்தது. அதாவது இந்த நாகரிகத்தை ஃபாலோ பண்ணுற நாடுகள் வந்து நிறைய இருந்தது. அதில் இந்த நாகரிகத்துக்கு இந்த சிவிலைசேஷனில் நிர்வாக அமைப்பும், அதாவது ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ராங் வெல் டெவலப்டு ஆர்கனைசேஷனாக இருந்தது. அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் எக்ஸிஸ்டட். சிறந்த நிர்வாக கட்டமைப்பும் வலிமைமிக்க அரசாங்கமும் இந்த சிவிலைசேஷனில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 11th செஞ்சுரி 11ஆம் நூற்றாண்டில் பெரிய நகரங்களில் இருந்த மாயபன் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு சிவிலைசேஷன், அதுவும் ஒரு இனத்தை குறிக்கும். ஸோ மாயபன் என்றது என்னென்னா அமெரிக்காவில் அவங்க சொந்த மண்ணிலே சொந்த நாட்டிலே அவங்க ஊரிலே பிறந்தவங்கள தான் என்னென்னா மாயா நாகரிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்க மண்ணில் அவங்க யார் பிறந்தாங்களோ, அவங்க ஊரில் யார் பிறந்தாங்களோ அவங்க தான் இந்த மாயா நாகரிகத்துக்கு சேர்ந்தவங்க, மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது 11th செஞ்சுரியில் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இந்த மாதிரியான நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டு வந்து இந்த மாயபன் சிவிலைசேஷன்றது செயல்பட்டது. 12th செஞ்சுரியில் என்னாச்சுன்னா 12th செஞ்சுரியோட எண்டில் மாயபன் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷனே அழிஞ்சு போச்சு. அதை ஃபாலோ பண்ண மற்ற நகரங்களும் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தது. மாயபன்ன்றது எங்கே இருந்தது? அமெரிக்காவில் அந்த இடத்துல பிறந்தவங்க ஃபாலோ பண்ணது தான் மாயபன், மாயா சிவிலைசேஷன். ஸோ அந்த இடத்துல 12th செஞ்சுரியில் இறுதியில் மாயபன் அழிஞ்சிடுச்சுனாலும் மற்ற நகரங்கள்லாம் அந்த இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போனவங்கெல்லாம் என்னென்னா அந்த சிவிலைசேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவே 14th செஞ்சுரியில் என்ன ஆச்சுன்னா 14th செஞ்சுரியில் மெக்சிகோவிலேருந்து வந்த ஆஸ்டெக்ஸ் 14th செஞ்சுரியில் தான் மெக்சிகோவிலேருந்து ஆஸ்டெக்ஸ் என்றவங்க மாய நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. அந்த இடத்துல தான் என்னென்னா டெனோஷிட்லான் அப்படின்ற ஒரு தலைநகரை உருவாக்குனாங்க மெக்சிகோவிலேருந்து வந்த ஆஸ்டெக்ஸ். ஸோ 14th செஞ்சுரியில் மெக்சிகோவிலேருந்து வந்த ஆஸ்டெக்ஸ் மாயா நாட்டை கைப்பற்றதுக்காக டெனோஷிட்லான் என்ற ஒரு தலைநகரை உருவாக்குனாங்க. இது வந்து என்னென்னா 200 ஆண்டுகள் வந்து இந்த ஆஸ்டெக் வந்து அவங்களோட பேரரசை ஆட்சி செய்யலாம் அப்படின்றதுக்காக நிறுவப்பட்டது தான் டெனோஷிட்லான்ற ஒரு தலைநகரம் அப்படின்ட்டு சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யூரோப்பியன் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் 16th செஞ்சுரியில் 16ஆம் நூற்றாண்டில் 1519 இந்த டைமில் ஆஸ்டெக்கள் அவங்களோட அதிகாரத்தோட உச்சியில் இருந்த ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். 16th செஞ்சுரியில் ஆஸ்டெக் சிவிலைசேஷன் தான் நிறைய இருந்தது. அதில் ஹெர்னன் கோர்டஸ் என்ற ஒரு ஸ்பானியரோட தலைமையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் துணிச்சல் மிக்க வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த சிவிலைசேஷன். அது யாரோட தலைமைனா ஹெர்னன் கோர்டஸோட தலைமையில் ஆஸ்டெக்கை சேர்ந்தவங்க அது வந்து ஸ்பானியர் அவரோட தலைமையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க வீரர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு ஆஸ்டெக்ஸோட நாகரிகத்தை மேலே போர் தொடுக்க போனார் அந்த ஸ்பானியர். கோர்டஸன் படையெடுப்பை ஒட்டுமொத்த மெக்சிகோவில் இருந்தவங்களும் அந்த நாகரிகமும் சீர்குலைஞ்சது. அதாவது ஹெர்னன் கோர்டஸோட படையெடுப்புனால. ஸோ ஹெர்னன் கோர்டஸ்ன்றவர் ஸ்பானிஷை சேர்ந்தவர். அவர் படையெடுத்ததுனால அவர்கிட்ட வந்து சிறந்த வீரர்கள் அப்படின்ட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வீரர்கள் இருந்தாங்க. அந்த வீரர்களில் வச்சு மெக்சிகன் நாகரிகத்தையும் சீர்குலைய வச்சார், படையெடுப்பு மூலயமா அழிச்சிட்டார். அதோட அங்கே இருந்த பெருமை வாய்ந்த நகரங்கள் எல்லாமே டெனோஷிட்லான்லையும் அந்த நாகரிகத்தோட சுவடே இல்லாத மாதிரி அழிஞ்சு போச்சு. ஸோ டெனோஷிட்லான மாயான்றது இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆஸ்டெக்ஸோட
ஆஸ்டெக்ஸ் வந்து அவங்களோட நாகரிகத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்றது சொன்னேன். அந்த நாகரிகத்தோட சுவடே இல்லாமல் இப்போ போச்சு. உலகில் மிக மோசமான எண்ணப்படுகைகளில் ஒன்று அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு டெனோச்சிட்லாண்டில் அந்த நாகரிகம் அழிக்கப்பட்டது. அதுதான் உலகளோட மிக மோசமான எண்ணப்படுகொலையாக சொல்லப்பட்டது. இதில் இன்னொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளர் யாருன்னா பிரான்சிஸ்கோ பிசாரே என்றவர் தான். இவரும் ஒரு ஸ்பானிஷை சேர்ந்தவர். இவர் இன்கா பேரரசு மேலே படையெடுத்து அந்த பகுதிகளை கைப்பற்றினார். ஆஸ்டெக்ஸ் மேலே படையெடுத்து கைப்பற்றினவர் யாருன்னா ஹெர்னான் கோர்டஸ். அண்ட் இன்கா பேரரசு மேலே படையெடுத்து கைப்பற்றினவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ பிசாரே என்றவர் தான். ஸோ இன்கா பேரலையில சில ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். ஆட்சி செய்யலாம் அப்படின்ட்டு முயற்சி செய்கிறப்ப பிசார் என்னன்னா அங்கே இருந்த நிறைய செல்வங்களையும் அவங்க வச்சுருந்த நிறைய செல்வங்களை பார்த்து ஸ்பானியர்கள் வந்து பெருவை அவங்களோட பகுதிகளில் ஒன்றா இணைச்சிக்கிட்டார். ஸோ ஏற்கனவே இன்கா வந்து பெருவில் இருந்தது. இன்கா சிவிலைசேஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பானிஷ் சேர்ந்தவன் இவர் வந்து விசாரே வந்து அதை கைப்பற்றினால ஆஸ்டெக்ஸோட பேர்லே அவரும் சில ஆண்டுகள் இன்கா பேர்லே சில ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து செல்வங்களை கைப்பற்றணுன்றதுக்காக என்ன பண்ணார், அந்த பகுதிகளை அவரோட பகுதிகளோட இணைச்சிக்கிட்டாரு பிசாரே. அண்ட் ஆஸ்டெக் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஆஸ்டெக்ஸ்னா யார் அப்படின்றத பற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் 18th செஞ்சுரியில் பிற்பகுதியில் என்னென்னா அரசியல் ரீதியாகவும் சுதந்திரமான நிர்வாகம், அதாவது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்டானமி அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன், நிர்வாகத்தில் சுய ஆட்சி அண்ட் பொருளாதாரத்தில் சுயாதிபத்திய உரிமை, இது எல்லாமே தேவை என்ற ஒரு கோரிக்கையை லாட்டின் அமெரிக்கா முழுச்சும் பரவ ஆரம்பிச்சுது. அந்த டைமில் ஹைதி நாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே என்னென்னா அடிமைகளாகவும் காலனி மக்கள் இவங்க எல்லாருக்குமே பிரிட்டிஷை சேர்ந்தவங்களும் ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளும் படையெடுக்க போகுது அப்படின்றது ரெண்டுமே என்னென்னா படையெடுத்து அவங்கள தாக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஹைதி நாட்டில் சேர்ந்த அடிமைகளையும் காலனிய மக்களையும் பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளும் அவங்க மேலே படையெடுக்க போகுது. அது வந்து ஒரு கொடூரமான போராக இருக்கும்ன்ட்டு நினச்சி இருந்தாங்க. அதே மாதிரி அது ஒரு கொடூரமான போராக நடந்தது. 1791, அதாவது 1791 1804 இந்த காலப்பகுதியில் தௌசைன் லுவர்தர் அப்படின்றவரோட தலைமையில் நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. இதில் ஃப்ரான்ஸோட காலனி ஆதிக்கத்தை கட்டுப்பாட்டிலேருந்து நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஹைதி மக்கள் விடுதலை பெறுறதுல நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நாங்கள் ஃப்ரான்ஸோட காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாங்கள் செயல்பட மாட்டோம், நாங்கள் இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுவோம் அப்படின்ட்டு ஹைதி மக்கள் விடுதலைக்காக போராட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அடிமை முறைகளையும் ஃப்ரான்ஸோட காலனி ஆதிக்க கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த முதல் கரீபிய நாடு எதுனா ஹைதி அப்படின்றது தான் சொல்லலாம். So Haiti thus became the first Caribbean country to throw off slavery and French colonial control. So அடிமை முறையும் பிரான்ஸோட காலனிய கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த முதல் கரீபிய நாடு எதுனா ஹைதி தான் சொல்லப்படுது. அண்ட் இம்பேக்ட் ஆஃப் நெப்போலியனிக் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல், அதாவது ஸ்பெயின்லேயும் போர்ச்சுகல் மீதான நெப்போலியன் வந்து எப்படி படையெடுத்தாரு, அவங்க அந்த கண்ட்ரிஸை எப்படி தாக்கினாருன்றதை தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ஸ், அதாவது அமெரிக்காவிலையும் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து லத்தீன் அமெரிக்கர்களுக்கு வந்து அதிகளவு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஃப்ரெஞ்சும் அமெரிக்கா இந்த ரெண்டு புரட்சிகளுமே லாட்டின் அமெரிக்கர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது. 1808 அந்த டைமில் நெப்போலியன் வந்து என்னென்னா ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த நாடுகள் மேலே படையெடுக்க போனார். அப்போ சவுத் அமெரிக்காவில் விடுதலை போராட்டங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருந்தது. ஏன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து பெரு வந்து டாமினேட்டிங்காக இருந்தது. இன்காலேருந்து கைப்பற்றப்பட்டது ஸ்பானிஷ் கிட்டன்றது பார்த்துடணும். அந்த மாதிரி சவுத் அமெரிக்காவில் விடுதலை போராட்ட செயல்பாடு நிறைய நடந்துட்டு இருந்தது. விடுதலைக்காக எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்ட்டு அந்த விடுதலை உணர்வை மக்களிடத்தில் சொன்னவர் யாருன்னா சைமன் பொலிவர் அப்படின்றவர் தான். அதனால தான் அவரை என்ன சொல்லுவாங்க, லிபரேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லிபரேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லிபரேட்டர்னா தகர்ப்பாளர் அப்படின்ட்டு அர்த்தம். விடுதலைக்காக
அவர் மற்றவங்க கிட்ட விடுதலை உணர்வை வளர்க்க ஆரம்பித்தவர் யாருன்னா பொலிவர்ன்றவர் தான், சைமன் பொலிவர். அதனால தான் அவரை எல் சால்வேட்டர் அப்படின்ட்டு, எல் லிபரேட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே என்னென்னா போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்ச்சுகீசிய அரச குடும்பம் அங்கே இருந்தது. ஆனால் போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றிட்டாரு. அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சுன்னா லிஸ்பன் நகரை விட்டு தப்பி ஓடிட்டாங்க. அதனால் போர்ச்சுகல் காலனி ஆதிக்கத்தில் இருந்த பிரேசில் சுதந்திர நாடாக அறிவிச்சார் நெப்போலியன். போர்ச்சுகல்ல இருந்த அரியணைக்காக அவங்களோட உரிமைகள் துறந்து முதலாம் பெட்ரோ அண்ட் பிரான்ஸ் பிரேசிலோட சுதந்திரமான ஒரு நாடுன்ட்டு அறிவிச்சார். ஸோ போர்ச்சுகலை கைப்பற்றனால, நெப்போலியன் கைப்பற்றனால அங்கேருந்து அரச குடும்பம் வந்து லிஸ்பனுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க. போர்ச்சுகலில் இருந்த காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரேசில் வந்து ஒரு சுதந்திரமான நாடாக அறிவிக்கணும்ன்ட்டு சொன்னாங்க. அதனால் அப்போதைக்கு அரியணையில் இருந்த முதலாம் பெட்ரோ வந்து பிரேசில் ஒரு சுதந்திரமான நாடுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணார். ஓகே, டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.